வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி இன்னைக்கு பேசாதவங்க யாருமே இல்லை. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் தங்களுடைய கருத்து சொல்லியிருக்காரு. சமூக ஊடகங்கள்ல பெருசா இதை பத்தி பேசப்படுது. ஆம், இந்த விழிப்புணர்வுங்கிறது நிச்சயமா ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குது. சம்பந்தப்பட்ட பெண் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மாதிரி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் புகார் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. இது தைரியம் மிக பாராட்ட தகுந்தது. அரசு எல்லா கவனமும் எடுத்திருக்காங்க. அவர்களுடைய விவரங்கள் வெளியிடப்படாது அப்படிங்கிறத அனானிமஸாக வச்சிருப்போம் அப்படிங்கிறதுல எல்லா கவனமும் எடுத்திருக்காங்க. போலீஸ் காவலர்கள் விரைந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. என்கவுண்டர் பண்ணி 3 பேரை பிடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து முதல்வர் சொல்லியிருக்காரு 1 மாசத்துல சார்ஜ் ஷீட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த நிகழ்வை பொறுத்த மட்டும் இது எல்லாமே சரியா நடக்கணும். இந்த சார்ஜ் ஷீட் விரைந்து நடக்கணும். முதல்ல இன்வெஸ்டிகேஷன் சரியா நடக்கணும். இவர்கள்தான் குற்றவாளிகள், இன்னைக்கு அவங்க அக்யூஸ்ட், இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று தீர்மானிப்பதற்கான எல்லா ஆதாரங்களையும் திரட்டி அதனுடைய அடிப்படையில் சார்ஜ் ஷீட் பண்ணணும். நீதிமன்றம் விரைந்து இந்த வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கணும். இது எல்லாமே இதில் நடக்கும்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஏன்னா விளம்பரப்படுத்தப்பட்ட இத்தகைய செயல்களுக்கு கவர்மெண்ட், நீதிமன்றம் எல்லாமே அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. சரி, தொடர்ந்து இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னா இதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா ரொம்ப முன்னேறிய நாடுகளாக கருதப்படுகின்ற இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட வன்புணர்வுங்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கிறதுங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா பை டெஃபினிஷன் வி ஆர் சோஷியல் அனிமல்ஸ். நம்ம அனிமல் கிங்டத்தை சேர்ந்தவங்க. அந்த இதுல மற்ற விலங்குகள் எப்படி நடந்துக்கிறதோ, வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு எப்படி நடந்துக்கிறதோ அப்படி நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சட்டத்திட்டங்கள், சமுதாய ஒழுங்குகள் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். மாற்றான் மனைவியை இது பண்ணக்கூடாது, கவரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சோஷியல் ஆஸ்ட்ரைசேஷன் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படும், சட்டம் கொடுக்குற தண்டனை ஒரு பக்கம் இருக்கட்டும், சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள். இப்படியெல்லாம் இது இருக்கிறது. நல்லது இந்த மாதிரியானது. ஆனா ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த வழக்கா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருக்கட்டும், இந்த வழக்கா இருக்கட்டும், இது அதிகமாக வெளியில் உணர்ந்த வழக்குகள் என்பதால் இதுல விசாரணையும் விரைந்து நடக்கும், சார்ஜ் ஷீட்டும் விரைந்து நடக்கும், நீதிமன்றங்களுடைய விசாரணையும் விரைந்து நடக்கும், தண்டனை வழங்குவதும் விரைந்து நடக்கும் சொல்லி நம்ம நம்பலாம். ஆனால் இப்படிப்பட்ட அதிகமாக விளம்பரப்படுத்தப்படாத நிகழ்வு இந்த நாட்டில் நடக்காம இருக்கா? நிறைய நடக்குது. அதெல்லாம் நீதி கிடைச்சிருக்கா? தாமதப்படுத்தப்பட்ட நீதி என்பது தவிர்க்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான வழக்குகள் இருக்கா? இப்போ என்சிஆர்பியில இருந்தால் நம்ம பார்க்கணும். இப்போ அரசியல் கட்சிகள் உடனடியாக என்ன சொல்லுவாங்க? இந்த கவர்மெண்ட் மேலே பழிய போடுவாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டே ஒரு பழிய போடுறது போது இதில் இந்த மத்தியில் ஆளுகிற கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த கவர்மெண்ட் மேலே பழிய போடுறாங்க, ஊழல் நடத்துறாங்க. இதெல்லாம் பியூர் பாலிடிக்ஸ். அது இன்னும் சொல்ல போனால் இம்பியூர் பாலிடிக்ஸ். இது ஏன்னா இவங்க ஆடுற மாநிலங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம்னா இதை விட மோசமா இருக்கு. அதை விட மோசமா இருக்குன்னா நம்ம மாநிலம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்ம மாநிலம் குற்றங்கள் குறைவாக இருக்கலாம். இந்த குற்றங்களும் நிகழாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத பார்க்கணும். அப்ப குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு குற்றத்திற்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும், விரைந்து கிடைக்கும் ஒரு அச்சம் இருந்தால் இத்தகைய குற்றங்கள் குறையும். இன்னைக்கு அப்படி அச்சப்படுற சூழ்நிலை 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு அதிகமா இருக்கு. அப்படி அச்சப்படுத்துற சூழ்நிலை சொல்லாமே ஒழிய இன்னும் முழுக்க முழுக்க அப்படி அச்சப்படுகிற சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. என் பொள்ளாச்சி எவ்வளோ நாள் ஆச்சு நமக்கு வர்றதுக்கு? நம்முடைய சமூக ஊடகங்களை பற்றி என்னுடைய கம்ப்ளைண்ட் என்ன? வாரத்தில் ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு அரை மணி நேரம் நிகழ்ந்தவை, நிகழ வேண்டியவை அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடந்தது, அரசு என்ன செய்யுது, காவல்துறை என்ன செய்யுது, நீதிமன்றம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடாதா? அப்படி கேள்வி கேட்டாலே சம்மந்தப்பட்டவங்களுக்கு எம்பராஸ்மெண்ட் வருமே, சீக்கிரமா அதை முடிக்கணும்னு சொல்லி. இதில் மட்டும் இல்லை, பெண்கள் மேல் நடக்கிற குற்றங்கள் மட்டும் இல்லை, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக பேசப்பட்டது, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி எழுந்தால் அது சமுதாய நலனுக்கு பலன் சேர்ப்பதாக இருக்கு. இப்போ இந்த மாதிரியான இதுல நம்முடைய சமுதாயத்துடைய அடிப்படை நோக்கம் இன்னும் சீர்திருத்த வேண்டும். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் ரிப்போர்ட்டே கொடுத்திருந்தாரு. கயிறு கட்டிட்டு தெரியுறாங்க பசங்கள்லாம், ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் என்னென்ன ஜாதின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அந்த ஜாதி வன்மம் அந்த வயதிலிருந்தே வளர்க்கப்படுகிறது என்றால் அங்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தான். அதே போல் பெண் ஆணுக்கு எந்த விதத்திலும் இளைத்தவள் இல்லை. ஆணுக்கு உரிய எல்லா உரிமைகளும், சம உரிமைகளும் பெண்ணுக்கும் உண்டு.
அவள் எங்கும் இப்ப இந்த இதுல வந்து ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அந்த ராத்திரி நேரத்தில் அங்க போனது அவங்க தப்பு தானே அப்படின்னு. உடனடியாக வலுத்த குரலில் பதில் வந்தது, அப்படி நீங்க வந்து பெண்ணை கட்டுப்படுத்தாதீங்க. அது சரிதான். ஆனால் அதே சமயம் இன்னொன்னு நம்ம பார்த்துக்கணும், அந்த இடம் ஒரு கிரைம் இன்வெஸ்டட் ஏரியான்னு சொல்றாங்க. இந்த வன்புணர்வுங்கிறத விடுங்க, நான் கையில ஒரு பர்ஸோட அந்த இடத்துக்கு போவேனா, நான் கொஞ்சம் தயங்குவேன். ஏன்னா என் பர்ஸுக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது அந்த இடத்துல. அப்ப இடங்களை சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு. இந்த உணர்வு இருக்குன்னு நான் சொல்லும்போது, அப்ப இவங்களுக்கு வந்து எங்கேயும் போகக்கூடிய உரிமை இல்லைன்னா எங்கேயும் போகக்கூடிய உரிமை உண்டு. அதே சமயம் அந்த எச்சரிக்கை உணர்வோடையும் நடந்துக்கணும். இது பெண் என்கிற முறையினால் மட்டுமல்ல. ஒரு இன்ஃபெஸ்டட் ஏரியா இருக்கு, கிரைம் இன்ஃபெஸ்டட் ஏரியா இருக்குன்னா, அங்க வந்து எந்த குற்றமும் நிகழாம எல்லாருமே அந்த இடத்த பத்தி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னொன்னு, அப்படிப்பட்ட கிரைம் இன்ஃபெஸ்டட் ஏரியாவா இருந்ததுன்னா, அங்க போலீஸ் பெட்ரோலிங் இருந்ததா? இந்த கேள்விக்கு காவல்துறை வந்து பதில் சொல்லணும். போலீஸ் பெட்ரோலிங் இருந்தாலே அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து இவங்க வந்து குற்றவாளிகள் வந்து அதை தங்களுடைய புகலிடமா, நிரந்தர புகலிடமா வந்து வச்சுக்க மாட்டாங்க. இது மாதிரி எல்லா விஷயங்களையும் இதுல வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அடிப்படையை யோசிக்க வேண்டியது, பெண்ணை பற்றிய மனநிலை மாற வேண்டிய அளவிற்கு மாறி இருக்கிறதா? முந்தி இருந்ததை விட இப்ப ரொம்ப மாறி இருக்கு, அது சந்தேகமே இல்லை. ஆனா இன்னும் மாற வேண்டியது, செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்குது. இந்த ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள்ல வந்து பொதுவாக பெண்களுக்கான சம உரிமைகள் மறுக்கப்படுகின்ற கொடுமைகள் மிக அதிகமாக நடக்கின்றன. நான் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தது பார்த்தேன். சின்ன குழந்தைய, பெண் குழந்தையை வந்து வன்புணர்வு கொள்றதுல மூலம் தாங்கள் வீரியம் அதிகரிக்குதுன்னு ஒரு மூட நம்பிக்கை உண்டு. அது போஸ்டர்லாம் அந்த இதில் போட்டிருந்தாங்க. தெருவில் போகும்போது, ரோட்டில் போகும்போது போஸ்டர் போட்டிருக்காங்க. அந்த பெண் குழந்தைகள், சிறு குழந்தைகள், ஒரு குழந்தையுடைய ஃபோட்டோ போட்டு, நாங்கள் வாழ வேண்டியவர்கள், எங்களை வாழ விடுங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி. இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து இந்த குற்றங்கள் நிகழ்கிறது. அந்த குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விழிப்புணர்வு, நான் மறுபடியும் சொல்றேன், முந்தி இருந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றும் விழிப்புணர்வு என்பது எவ்வளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. நம்ம 2 விதமான சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த கல்ச்சர்டு சொசைட்டின்னு சொல்றோம், படித்தவர்கள் நிறைந்த பகுதி. அங்க வந்து பெண்களை பத்தி குறைவா பேசுறதுக்கே வந்து தயங்குவாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை. அப்ப பெண்களுக்கான உரிமைகள் அங்கு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நிலைநாட்டப்படுகின்றன அப்படிங்கிறது உண்மை. ஆனா உண்மையிலேயே ஒரு கொடுமை நடந்ததுன்னா, பெண்மைக்கு நடந்ததுன்னா, அப்படிப்பட்ட படித்த பண்பான சமுதாயத்துல கூட அவங்களுக்கு முழு நீதி கிடைக்கிறது விரைந்து கிடைக்குதா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். அப்படி விரைந்து கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு 2 நிகழ்வுகள் வந்து தெரியும். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஒருத்தர் மேல இது மாதிரி வந்து பெண் மேல வந்து அவங்க தவறா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, அவர் பக்கம் தவறு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, நீங்க ரிசைன் பண்ணிட்டு, வாலண்டரி ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. எதுக்காக? அவர் டிஸ்மிஸ் பண்ணா அவருக்கு பென்ஷன்லாம் போயிடும். அவர் பென்ஷனை காப்பாற்றுறது அவ்வளவு முக்கியம். அப்படித்தான் நடந்தது. இன்னொன்னு, ஒன்றிய அரசுல எனக்கு தெரிந்த ஒரு உதாரணம். ஒரு பெண் வந்து ரொம்ப நேர்மையான, ரொம்ப திறமையான அதிகாரி, மிடில் லெவல் ஆஃபீஸர், ரொம்ப திறமையான அதிகாரி. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேலதிகாரியா இருந்த ஒருத்தர் வந்து அவங்க மேல வந்து ஒரு கண் வச்சிருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து வைக்க பார்த்தா இந்த பெண் அதுக்கு வந்து எந்த விதத்திலுமே வந்து இணங்கல. அவங்க தன்னுடைய கடமையை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், இவங்களுக்கு வந்து இந்த அவங்கள பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, ஒர்க் ஒரு இந்த ரிப்போர்ட்லாம், அதுல வந்து ரொம்ப மோசமா, கீழ்த்தரமா எழுதினார். ஆனா இந்த பெண் சும்மா இல்லை, அதை ஏற்று போராடினாங்க. அந்த விசாகா கமிட்டிலாம் இருக்கே, அதை ஏற்று போராடினாங்க. ஆனா அந்த என்கொயரி என்னாச்சு, அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த என்கொயரி முடியவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட பெரிய இடங்கள் நம்ம நினைக்கிற இடங்கள்ல கூட ஆணுக்கான பச்சாத்தாபம், இரக்கம் உள்ளூர இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். குற்றம் இழைத்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சந்தேகமே கிடையாது. பெண், அவளுடைய உரிமை, அவளுடைய உடம்பு அவளுக்கு சொந்தமானது, கணவனுக்கும் சொந்தமானது கிடையாது. பெண்ணுடைய உடம்பு பெண்ணுக்கு சொந்தமானது. இது எல்லாரும் உணரணும். இந்த இதுல இருந்து நம்ம இந்த பாடத்தை ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதுதான். இந்த பாடம் திரும்ப திரும்ப நமக்கு நாமே உணர்த்தி கொண்டோம் என்றால் நாம் பெண்மையை போற்றுவர்களாக இருப்போம். என்னைக்குமே மறந்துடக்கூடாது, நம்மை பெற்றது ஒரு பெண், நம்மை வளர்த்தது ஒரு பெண் அப்படிங்கிறது யாருமே மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.